ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. தொழுகை இல்லை என்றால் அவன் முஸ்லிமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விதியாக்கப்பட்ட ஐங்கால தொழுகை அவனுக்கு 50 நேர தொழுகைக்குரிய கூலியை பெற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை வானலோகத்துக்கு அழைத்து மேராஜ் பயணத்தின் போது வானலோகத்தில் வைத்து கடமையாக்கப்பட்ட கடமைதான் இந்த தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய இறுதி நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில், அஸ்ஸலா 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 ஒமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழால் உள்ள அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கடைசி நேரத்திலும் தொழுகையை ஞாபகப்படுத்த மறக்கவில்லை. எனவே தொழுகை அவ்வளோ முக்கியமானது. தொழுகை தான் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. தொழாதவனை முஸ்லீம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃமின இதா கான ஃபிஸ் ஸலா ஃபஇன்னமா யுனாஜி ரப்பஹு. ஒரு முஃமின் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் அவன் தனது இறைவனோடு உரையாடுகிறான், இறைவனோடு அவன் முனாஜாத்தில் இருக்கிறான், இறைவனோடு தன்னுடைய உறவை வைத்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம் போன்ற 2 கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. எனவே நாங்கள் தொழுகையிலே ஈடுபடுகின்ற பொழுது தொழுகையை நாங்கள் விடாமல் பேணி பாதுகாத்து தொழுவதோடு அந்த தொழுகையில் உயிரோட்டமாக ஹுஷு ஹுதுஹலை பேணி நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கும் எமக்கும் மத்தியிலே உரையாடுவது என்ற அந்த உணர்வோடு, அல்லாஹ்வுக்கும் எமக்கும் மத்தியிலே உறவை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயிரோட்டமான உணர்வோடு நாங்கள் தொழுகையில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த தொழுகை எம்மை மானக்கேடானவைகளை விட்டும் அருவருக்கத்தக்க பாவமான காரியங்களை விட்டும் தொழுகை எம்மை தடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற வசனத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் எம்மை சீர் செய்து கொள்வதற்கு, எமது அன்றாட வாழ்க்கையில் எமக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, எமக்கு மத்தியிலே இறைச்சத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு, பாவத்தை எம்மை விட்டும் தூரமாக்கிக் கொள்வதற்கு தொழுகை மிக முக்கியமான ஒரு இபாதத், ஃபர்தான கடமையான ஒரு இபாதத். எனவே இதிலே நாங்கள் அடிக்கடி எம்மை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அடிக்கடி இதிலே கவனம் செலுத்த வேண்டும். தொழாத மனிதர்களையும் தொழாத முஸ்லிம்களையும் தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய அந்த பணியில் நாங்கள் கவனம் செலுத்துவதோடு எமது பிள்ளைகள், எமது வீட்டில் உள்ள பெண்கள், சகோதரிகள், உறவினர்கள், மனைவிமார்கள் அனைவரையும் தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய தொழுகை